Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்ட். லாஸ்ட் வீடியோவில் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய டாப் 30 காலேஜஸ் பார்த்துருந்தோம். அது எல்லாமே உங்களுக்கு ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ரவுண்டு 2ஓட கேண்டிடேட்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த பார்ட் 1ல் கொடுத்துருக்க டாப் காலேஜஸ் ஒரு 30 காலேஜஸ் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் உங்களோட சாய்ஸஸில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சிஎஸ்சி இசிஇ அது அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லாமல், கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்தாலும் அதுவும் நீங்கள் உங்களுக்கு ப்ரிஃபர்டு டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதுவும் உங்கள் சாய்ஸஸில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக இப்போ இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இந்த காலேஜஸோட லிஸ்ட்டும் நீங்கள் சாய்ஸஸில் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரிஃபர்டு டிபார்ட்மெண்ட்ஸும் நீங்கள் நிறைய இது வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சாய்ஸஸ் ஃபில் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு டாப் அண்ட் பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு காலேஜஸ் நடுவில் மிஸ் ஆகாமல் அந்த ஆர்டரில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்குங்க. உங்களை மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும். நிறைய பேர் உங்களும் அதனால் பயன்பெறுவாங்க. எனக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த காலேஜோட கட் ஆஃபும் நீங்கள் வாங்கியிருக்க கட் ஆஃபும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு அதன் பேசிஸில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் ரெடி பண்ணுங்கள். இப்போ நம்ம காலேஜஸ் லிஸ்ட் பார்த்துக்கிட்டே வரலாம். இந்த காலேஜஸ் லிஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏ கோடு, அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பேன். அதே மாதிரி அட்டானமஸா நான் அட்டானமஸா அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்லிக்கிட்டே வரேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், சென்னையில் இருக்குது. இந்த காலேஜ் சென்னையில் தண்டலம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வருது. இதனோட டிஎன்ஏ கோட் 1216. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் மெப்கோ ஷெலங்க் இன்ஜினியரிங் காலேஜ். இது அட்டானமஸ் காலேஜ். இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சிவகாசி ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 4960. இந்த காலேஜும் பார்த்திங்கன்னா முந்தியெல்லாம் டாப் ரேங்கிங்கில் இருக்கும். அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இதனோட டிஎன்ஏ கோட் 4974. லாஸ்ட் வீடியோவில் டாப் 30 காலேஜஸ் அதுலேயும் ஒரு 3 கவர்மெண்ட் காலேஜ் வருது. இந்த செட்லேயும் உங்களுக்கு 3 கவர்மெண்ட் காலேஜ் வரும். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் உங்களுக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய காலேஜ் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 4962. நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சவுத் சைடில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸில் வைக்கலாம். நல்ல காலேஜ் தான், நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ். டிஎன்ஏ கோட் நோட் பண்ணிக்கோங்க 4962. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காலேஜ் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், சென்னையில் பூந்தமல்லி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ். இது அம்பத்தூர் ரெட்டில்ஸ் ரோட்டில் இருக்குது. இது சென்னையில் உள்ள காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 1120. அதற்கு அடுத்ததான் மீனாட்சி சுந்தர்ராஜன் இன்ஜினியரிங் காலேஜ், சென்னையில் கோடம்பாக்கம் ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 1309. அதற்கு அடுத்ததான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பர்கூரில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது அட்டானமஸ் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 2603. எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இது காட்டான்குளத்தில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே இந்த காலேஜ் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 1422. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அதற்கு அடுத்ததாக கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. இது முன்னாடி ஐஆர்டிடி அப்படி காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட டிஎன்ஏ கோட் 2709. இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதுவும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம். இதனோட டிஎன்ஏ கோட் 2710. அதற்கு அடுத்ததாக கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கொல்லுப்பாளையம் வில்லேஜில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 2764. அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இது பொள்ளாச்சியில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 2706. அதற்கு அடுத்த காலேஜ் உங்களுக்கு எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுவும் அட்டானமஸ் காலேஜ் தான். கரூர் டிஸ்ட்ரிக்டில் தலவப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 2608.
அதற்கு அடுத்ததான் வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் அட்டானமஸ் காலேஜ் தான். இது சென்னையில் ஆவடி அந்த ஏரியாவில் இருக்குது. ஆவடி டு ஆலமதி ரோடு அது போகிற ஏரியாவில் உங்களுக்கு இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோடு 1118 1118 இதனோட டிஎன்ஏ கோட். அதற்கு அடுத்ததான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பச்சைப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இதனோட டிஎன்ஏ கோட் 2725. அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிப்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க, CIPET. இது கிண்டியில் இருக்குது, சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய காலேஜ். இது முன்னாடி வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருந்தது. இப்போ பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அந்த டெக்னாலஜிக்குரிய கோர்ஸும் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி கோர்ஸஸும் உங்களுக்கு இதில் இருக்கும். இதனோட டிஎன்ஏ கோட் 1321. இதுவும் உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் அந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து இதுவும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் இந்த காலேஜும். அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் அந்த ஹேண்ட்லூம் டெக்னாலஜி அந்த காலேஜும் லிஸ்ட் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த செக்ரி காரைக்குடியில் உள்ள செக்ரி அந்த காலேஜும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இது மூணுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோட காலேஜ். இந்த சிப்பெட் வந்து பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் நீங்கள் அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த காலேஜ் கொடுக்கலாம். இதனோட டிஎன்ஏ கோட் 1321. இது வந்து பிடெக் டிகிரி அந்த மாதிரி ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்லேயே வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் வந்து JPR இன்ஜினியரிங் காலேஜ், OMR சென்னையில் இருக்குது. இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 1306. இது சத்யபாமா யூனிவர்சிட்டி அந்த OMRல சத்யபாமா யூனிவர்சிட்டி அந்த பக்கத்தில் இருக்குது இந்த காலேஜு. அதற்கு அடுத்ததாக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக டெக்ஸ்டைல் டெக்னாலஜிக்கு தான் இது வந்து பேர் போனது. இது ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த காலேஜில் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சம்மந்தமாக நீங்கள் படிக்கணும் இல்லை பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க அப்படின்னா இந்த காலேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதனோட டிஎன்ஏ கோட் 2343. இது சேலம் டிஸ்ட்ரிக்டில் தில்லை நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அதற்கு அடுத்து உள்ள காலேஜ் VSB இன்ஜினியரிங் காலேஜ், கோவை ரோடு, கரூர் டிஸ்ட்ரிக்ட். இதனோட டிஎன்ஏ கோட் 2622. அதற்கு அடுத்து உள்ள காலேஜ் PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இதனோட டிஎன்ஏ கோட் 5910. இந்த PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து மதுரை, திண்டுக்கல், தேனி அந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய காலேஜ். இந்த PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 5910. அதற்கு அடுத்ததாக நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள காலேஜ். அதனோட டிஎன்ஏ கோட் 2653. அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் K ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜ், திருச்சி சமயபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 3830. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அதற்கு அடுத்ததாக KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சரவணம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 2751. அதற்கு அடுத்ததாக ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வெங்கடபுரம் ஏரியாவில் இருக்குது. LNT பைபாஸ் போகிற அந்த வழியில் இருக்குது. இந்த காலேஜ் வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இதனோட டிஎன்ஏ கோட் 2727. உங்களுக்கு நான் கொடுத்துருக்க லிஸ்ட்லேயே ஒரு சில காலேஜஸ் 1 or 2 காலேஜஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி வந்தது அப்படின்னாலும் நீங்கள் கட் ஆஃப் செக் பண்ணும்போது, ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு காலேஜ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும். நார்மலாக வந்து CSE டிபார்ட்மெண்ட்டோட கட் ஆஃப் தான் ஹையாக இருக்கும். ஆனால் ஒரு சில காலேஜஸில் வந்து ECE டிபார்ட்மெண்ட் கட் ஆஃப் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதன் பேசிஸ்லேயும் தான் இந்த காலேஜ் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கட் ஆஃபும் இந்த காலேஜோட கட் ஆஃபும் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் ப்ரிஃபரன்சஸை வந்து கொடுங்க. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் வந்து LNT பைபாஸ் அந்த ரோட்டில் தான் இருக்குது. சீராப்பாளையம் வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி அட்ரஸில் இருக்குது.
கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 2735. நார்மலாகவே வந்து இந்த கற்பகம் இன்ஸ்டிடியூஷன் அந்த காலேஜ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொடுங்க. அதற்கு அடுத்ததாக யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் உள்ள காலேஜு. இதை வந்து முன்னாடி பிட் கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற நேமில் இருந்தது பிட் கேம்பஸ்னு. இப்போ யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற நேமில் மாறி இருக்கு. திருச்சியில் உள்ள காலேஜு. இதனோட டிஎன்ஏ கோட் 3011. லாஸ்ட்டாக 60th பிளேஸில் உள்ள காலேஜ் சென்ட் சேவியர்ஸ் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது நாகர்கோயில் ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 4971. இப்போ நம்ம 60 காலேஜஸ் டோட்டலாக பார்த்துட்டோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு 30 காலேஜஸ், இப்போ ஒரு 30 காலேஜஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த 60 காலேஜஸும் வந்து ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு வந்து ஏற்படுதாக இருக்கும். இந்த காலேஜெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்படியான ஆர்டர்ஸில் வச்சுக்கோங்க. ஒரு காலேஜ் முன்னையோ பின்னையோ உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் வரிசைப்படுத்திக்கோங்க. அதற்கடுத்ததாக சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. டிஎன்ஏ கோட் 2618. அதற்கடுத்ததாக கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, டிஎன்ஏ கோட் 1311. இது காரப்பாக்கம் சென்னையில் இருக்குது. அடுத்ததாக ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, குன்னம் வில்லேஜ், ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கில் இருக்குது. டிஎன்ஏ கோட் 1140. அதற்கடுத்ததாக ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ராஜபாளையம் ஏரியாவில். டிஎன்ஏ கோட் 4678. அதற்கடுத்ததாக சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பஞ்சப்பூர், திருச்சியில் இருக்குது. டிஎன்ஏ கோட் 3819. வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், திண்டல் போஸ்ட், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. டிஎன்ஏ கோட் 2723. அதற்கடுத்ததாக வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது சென்னை டு கொல்கத்தா ஹைவேயில் இருக்குது, பொன்னேரி ஏரியாவில். டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வரும். டிஎன்ஏ கோட் 1237. அதற்கடுத்தது அம்ரிதா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, எரச்சக்குளம், நாகர்கோயில் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. டிஎன்ஏ கோட் 4972. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கேஐடி, கோயம்புத்தூர். டிஎன்ஏ கோட் 2750. டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். டிஎன்ஏ கோட் 2736. அதுக்கடுத்ததாக கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தொட்டியம், திருச்சியில் இருக்குது. டிஎன்ஏ கோட் 3826. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். டிஎன்ஏ கோட் 2726. கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சமயபுரம், திருச்சி. டிஎன்ஏ கோட் 3701. கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, திருச்செங்கோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். அதற்கடுத்த நந்தா இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். டிஎன்ஏ கோட் 2715. முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ராசிபுரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். டிஎன்ஏ கோட் 2610. அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஹோசூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ். டிஎன்ஏ கோட் 2601. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நரசிபுரம் போஸ்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஒத்தக்கால் மண்டபம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். டிஎன்ஏ கோட் 2708. கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருச்செங்கோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். டிஎன்ஏ கோட் 2613. இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். டிஎன்ஏ கோட் 3806. வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். டிஎன்ஏ கோட் 1122. கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பொட்டப்பாளையம், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். அது மதுரைக்கு பக்கத்தில் உள்ள காலேஜ். டிஎன்ஏ கோட் 5904. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், கோயம்புத்தூர். டிஎன்ஏ கோட் 2025. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீபெரும்புதூர் தாலுக். டிஎன்ஏ கோட் 1413. தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, வேலூர் டிஸ்ட்ரிக்ட். டிஎன்ஏ கோட் 1516. விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். விஎஸ்பியோட செகண்ட் காலேஜ். டிஎன்ஏ கோட் 2357. அதுக்கடுத்தது விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். டிஎன்ஏ கோட் 2620. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஒத்தக்கால் மண்டபம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். டிஎன்ஏ கோட் 2740. ஃப்ரான்சிஸ் சேவை இன்ஜினியரிங் காலேஜ், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். டிஎன்ஏ கோட் 4955. ரெங்கநாயகி வரதராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சிவகாசி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். டிஎன்ஏ கோட் 4676. எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. டிஎன்ஏ கோட் 5530.
PA College of Engineering and Technology, Coimbatore District, Pollachi, TNA code 2741. ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ், துடுப்பாத்தி போஸ்ட், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. SA இன்ஜினியரிங் காலேஜ், திருவேற்காடு, சென்னையில் உள்ள காலேஜ், TNA கோடு 1114. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீரங்கம், திருச்சி டிஸ்ட்ரிக்டில் TNA கோட் 3465. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காஞ்சிபுரம், கவர்மெண்ட் காலேஜ், இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு. இதனோட TNA கோட் 1026. SRP TRP இன்ஜினியரிங் காலேஜ், மணச்சநல்லூர் தாலுக், திருச்சி, TNA கோட் 3795. ஸோ காலேஜஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து உங்கள் ஏரியாவில் உள்ள காலேஜஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்டே வரலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கே வந்து நீங்கள் இந்த காலேஜஸ் வச்சு சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் ரெடி பண்ணிகிட்டே வர ஆரம்பிச்சிருங்க. மோஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கவுன்சிலிங்கில். ஸோ அதனால் நீங்கள் என்னென்னா உங்களோட சாய்ஸஸ் எல்லாம் வந்து கவனமாக நீங்கள் வந்து இந்த காலேஜஸ் எல்லாம் பேஸ் பண்ணி உங்கள் கட் ஆஃபு, இந்த காலேஜோட கட் ஆஃப் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சாய்ஸஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டே வைங்க. ஒன்ஸ் கிடச்சதுனாலும் நீங்கள் காலேஜ் வந்து நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக போய் ஜாயின் பண்ண முடியும். அதற்காக தான் இந்த லிஸ்ட்டெல்லாம் வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.